ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பொட்டேட்டோ நகட்ஸ் எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டேட்டோ நல்லா ஆறட்டும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆரிக்கெனோ, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கிட்டேன். கப் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்லைஸ் சீஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் துருவன சீஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம். 1/4 கப் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து மிக்சிங்க்கும் வேணும், அதுக்கப்புறம் கோட் பண்ணுறதுக்கும் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் எடுத்திருக்கேன். பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் உரிச்சிக்கோங்க. உரிச்சிட்டு நல்லா அதை வந்து துருவிக்கலாம். நான் கிரேட்டரில் வச்சு துருவினா, நீங்கள் ஸ்மாஷ் கூட பண்ணிக்கலாம். இது நல்லா துருவினதுக்கப்புறம் மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இது கூட தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகேனோ எல்லாத்தையும் போட்டுட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸில் பாதியை மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அடுத்த பாதி வந்து நம்ம கோட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாஃப்ட் டோவை வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். டோ வந்து இப்படி நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ இதில் லைட்டாக ஆயில் தேய்ச்சி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ். இப்போது ஒரு கப்பில் நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி விழுவாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ கையில் லைட்டாக ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த டோலேருந்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து பால்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பண்ணலாம், இல்லை வந்து ரவுண்டாகவும் பண்ணலாம். எப்படி வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நீளமாக பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வந்து ரவுண்டாக பண்ணியிருக்கேன். அந்த வேறு வேறு ஷேப்பில் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம மீதி வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்படியே சின்ன சின்ன பார்ட்டாக அந்த மாவை பிரித்து நல்லா வந்து நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் கோட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நான் 2 டைப்பில் இதை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ண போகிறேன் ஓடிஜியில் வச்சு, அதுக்கப்புறம் ஆயில் ஃப்ரேம் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பேட்ச் ரெடியானதுக்கப்புறம் ஓடிஜியில் வைக்கிறதுக்காக ஏற்கனவே ஓடிஜியை ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த ட்ரேயில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஓடிஜியில் வச்சிடலாம். ஓடிஜியில் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு செட் பேக் ஆகட்டும். இப்போ அடுத்த பேட்ச் ரெடி பண்ணுறேன். அடுத்த பேட்ச் ரெடி பண்ணி ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதுக்கு தேவையான ஆயிலை போட்டுக்கிறேன். ஆயிலை மறுபடியும் ரீயூஸ் பண்ண மாட்டேங்கிறனால கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகி வரட்டும். நல்லா சூடாகி வந்தோன்னே நம்ம எடுத்துருக்க நகட்ஸ் அதில் சேர்த்திக்கலாம். நான் ஒரு பேட்ச் தான் பண்ணேன். இதில் ஒரு ஆயிலில் ஒரு பேட்சும் ஒரு பேட்ச் வந்து ஓடிஜிலையும் பண்ணேன். ஆயிலில் போட்டதை ஒரு சைடும் இன்னொரு சைடும் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌனாக வரும். சூப்பராக நகட்ஸ் ரெடி ஆகிடும். இப்போது ஓடிஜியில் இருக்க நகட்ஸ் எடுத்து நல்லா அடுத்த சைடு திருப்பி விட்டுடலாம். திருப்பிவிட்டு இன்னொரு 15 மினிட்ஸ் இதை நம்ம வைக்க போகிறோம். இதுக்கப்புறம் இப்படி நல்லா ரெடியாகி வந்திருக்கும். நல்லா சீஸியாக வந்துருந்துச்சு. கிட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு ஸ்டே டியூன்ட்.